ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். பாகிஸ்தானை பற்றி நாம் ஏற்கனவே பல நேர்காணல்கள் பேசியிருக்கிறோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த இஷ்யூ, பாகிஸ்தான் எப்படி உருவாச்சு, இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஜீவா ஹிஸ்டரி சேனலில் பேசியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் ஒருத்தர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அவருடைய சகோதரிகள் ரோட்டில் நின்று கதறாங்க. கதறுபவர்கள் ஏதோ பாகிஸ்தானின் சாமானிய குடிமகன்கள் கிடையாது. அவங்க பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஆட்கள். இன்னும் சொல்லப்போனால் லண்டன், அமெரிக்காவில் தொடர்புடையவர் இம்ரான்கான். இம்ரான்கான் அந்த நாட்டினுடைய முன்னாள் அதிபர் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அறிந்த ஒரு கிரிக்கெட் வீரர். மிகப்பெரிய வசீகரமான ஒரு தோற்றம், ரசிகர்களுக்கு சொந்தக்காரர் அவர். அவர் இப்போ ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. ஜெயிலில் அவர் உயிருடன் இருக்காரானே தெரியல. இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருந்தோன்னா உயிருடன் இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் வந்தது. இப்போ இம்ரான்கான் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள நீதிமன்றம் என்ன பண்ணுது, மனித உரிமை அமைப்புகள் என்ன பண்ணுது, எதிர்கட்சி என்ன பண்ணுது, இராணுவம் என்ன பண்ணுது, இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்கான்னு ஒண்ணு இருக்கே, அது என்ன பண்ணுது, என்ன நடக்குது பாகிஸ்தான்ல? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த இம்ரான்கானுடைய காலம் சில அதிபர்களுடைய காலத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேருக்கு தான் அதிபர்களாக இருப்பாங்க. இராணுவம் தான் நாட்டை இயக்குது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தவிர இராணுவ தளபதிகள் தான் அந்த நாட்டையே என்ன செய்வாங்க, வழி நடத்துவாங்க. இவனை ஒரு பொம்மையாக வச்சுக்கிறவாங்க. பிரதமர்னு சொல்லக்கூடியவன் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். இன்னைக்கு கூட ஒரு அமெரிக்காவில் போய் இராணுவ தளபதி தான் பாகிஸ்தான் சார்பாக பேசுகிறார். எந்த நாட்டிலையும் உலகத்தில் பார்க்க முடியாது. முனீர் தான் அவர் ஒரு வேலைக்காரர், அவர் ஊழியர். அவர் இராணுவ தளபதின்னு சொன்னாலும் அரசாங்கத்தில் சம்பளம் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் தானே தவிர அவர் நிர்வாகம் பண்ணுறவர் கிடையாது ஜனநாயக அமைப்பில். அப்படி இருக்கும் பொழுது அவர் போய் ட்ரம்ப்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, முடிவுகள்லாம் எடுக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அந்த நாட்டுடைய நிர்வாகம் யார் கையில் இருக்குன்னா இவர்களெல்லாம் இருக்கிறது. ஆனால் இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் அந்த இராணுவத்தை ஒரு லிமிட்டில் வச்சுருந்தார். அவங்க ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் வச்சுருந்தார். எந்த அளவுக்கு வச்சுருந்தாருன்னு கேட்டால் அந்த பாகிஸ்தான் இராணுவம் என்ன செய்யும்ன்றதா எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வர்ற மாதிரி தான் அறிக்கை விடுவாங்க. இப்போ இந்தியாவில் சில பிரச்சனைகள் வரும்போது, அந்த சிந்தூர் தாக்குதலின் போது அணு ஆயுதம் நடத்துவோம் அப்படியா இப்படியான்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஒரு வம்புக்கு இழுக்கிற மாதிரியான பேச்சுக்களை தான் பாகிஸ்தானுடைய இராணுவமும் இராணுவத்தின் சார்பாக பேசக்கூடியவர்களும் சொல்லுவாங்க. ஆனால் இம்ரான்கான் அந்த மாதிரி அவர் ஆட்சியில் இருந்த காலம் வரைக்கும் நடந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு அபிநந்தன் ஒரு ஆளை போய் விமானத்தில் போய் இறக்குனாங்க உசுரோட உழவு. அதை நல்லிணக்கத்துக்காக நான் அவளை விடுவிக்கிறேன்னு விடுவிச்சாருங்க. அந்த மாதிரி மரண தண்டனை கொடுப்பாங்க வேற நாட்டில், வேற நாடுகளாக இருந்தால் அந்த மாதிரி நாட்டுக்குள்ள அத்துமீறி வந்ததுக்காக மரண தண்டனை கொடுப்பாங்க. இவர் விடுவிச்சார் இம்ரான்கான். சண்டை வரக்கூடாது, ரெண்டுமே அணுசக்தி நாடு, நம்ம பொறுமை வேணும், நிதானமாக போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லி எதையுமே பக்குவமாக இதெல்லாம் எதனால் அவர் சொல்ல முடிஞ்சுன்னு கேட்டால் இராணுவத்தின் கண்ட்ரோலில் அவர் இருக்கலை. இராணுவத்தில் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது மாதிரி கொண்டு வந்தார். அதனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் எல்லாரையும் மிரட்டி நீதிமன்றம் என்ன செய்துங்க, நீதிமன்றமும் இராணுவத்துக்கு கீழே தான். இராணுவம் இதைத்தான் விரும்புதுங்கும் போது நீதிமன்றம் தலையிடுமா? ஒரு விஷயத்தை இராணுவம் இப்படி தான் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் நீதிமன்றம் அதுக்கு தகுந்தவாறு தான் அதனுடைய நடவடிக்கைகள் அமைச்சிக்கிடுவாங்க. எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்கட்சிகள்லாம் என்ன இராணுவம் சொல்கிறபடி நடப்பாங்க. எல்லாரும் இருந்தால் கூட இந்த இம்ரான்கான் விஷயத்துக்கு அவரை பதவி நீக்கம் செஞ்சு எவ்வளோ அநியாயம் செஞ்சாங்க. பதவி நீக்கம் செஞ்சாங்க 1, வழக்கு போட்டாங்க 2, அவ்வளோ மின்னல் வேகத்தில் விசாரித்து தண்டனை கொடுத்தாங்க 3. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய கட்சியை தடை செஞ்சாங்க. ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டான்னு குற்றம் சுமத்திருக்கா கட்சியை தடை செய்ய முடியுமா? அவருடைய கட்சியை தடை செஞ்சாங்க. இம்ரான்கான் சுயேட்சையாக தான் அவருடைய எல்லாரையும் போட்டியிட சொன்னார். சுயேட்சையாக அதுவும் ஒரு கள்ளத்தனமான தேர்தல் மூலமாக நம்ம நாட்டில் நடத்த தேர்தல் மாதிரியே கள்ளத்தனமான தேர்தல் மூலமாக தான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் வந்தாங்க. அப்படி இருந்தும் கணிசமான இடத்துல இம்ரான்கானுடைய ஆளுக்கு சுயேட்சையாக ஜெயிச்சாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய அரசியல் வாழ்க்கை முடிவெடுக்கிற அளவுக்கு எல்லாம் நடந்தது காரணம் என்னன்னு கேட்டால் இராணுவம் தான். இராணுவத்தை எதிர்த்து மனித உரிமை கமிஷன் அங்கே பேச முடியாது, இராணுவத்துக்கு எதிராக நீதிமன்றம் பேச முடியாது, எதிர்கட்சிகள் பேச முடியாது. எல்லாருமே இராணுவம்னா போட்டு சுட்டு தள்ளிடுவாங்க, அவ்வளோதான். இராணுவ நடவடிக்கைங்கிற பேரில் என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இம்ரான்கான் விஷயத்தை நெசமாவே அவர் கொன்றால் கூட அதில் உள்ள பொதுமக்கள் வேண்டாம் கொந்தளிப்பாங்களே தவிர எதிர்கட்சியோ அல்லது ஊடகங்களோ அல்லது நீதிமன்றங்களோ மனித உரிமை அமைப்புகளோ காய திறக்க மாட்டாங்க. மக்கள் வேணா கொந்தளிக்கலாம், மக்கள்கிட்ட சில புரட்சி ஏற்பட்டால் வருமே தவிர
பாக்கி எல்லாம் வந்து இராணுவத்து விஷயத்துக்கு பயந்து நடுங்குவாங்க. அப்படித்தான் அந்த நாட்டை வந்து இராணுவம் அமைத்து கொண்டு இருக்கிறது. இப்போ இம்ரான் கானை பொறுத்த வரைக்கும் அவர் கொல்லப்பட்டாரா இருக்கிறாரா என்ற சந்தேகம் எதனால வருதுன்னு கேட்டா, அவரை வந்து ஒரு 6 மாசமாக அவருடைய குடும்பத்தினர் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான். அவருடைய ஆமா. மகன்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா, சிறையில இருக்கிறாரு. சிறையில இருந்து என் தந்தையை பார்க்கணும்னு கேட்குறாங்க. 6 மாசமா அவன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான். 6 மாசமா இல்லைன்றவுடனே தான் அந்த குடும்பத்தார் தான் சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதாவது கொல்லப்பட்டதை ஜெயில்ல இருந்து யாரும் பார்த்து, அது மாதிரி எதை நினைச்சு ஒரு தக்க ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த செய்தி வரல. எதன் அடிப்படையில் வருதுன்னு கேட்டா, அவருடைய மகன்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, 6 மாசமா எங்களை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அவர் இருக்காரா இல்லையா எங்களுக்கு தெரியல. அவரை கொண்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு ஆப்கானிஸ்தானுடைய ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி மாதிரி கொடுக்குறாங்க. அது அங்க இருந்து பரவி இந்தியா உலகம் முழுவதும் செய்தியாகி பாகிஸ்தானுக்கு அந்த செய்தி வருது. அப்ப பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, அப்படி கிடையாதுன்னு மறுக்கிறாங்க. இப்படி மறுக்கும் அப்புறம் நல்லபடியா இருக்காரு அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே வந்து அவங்க சொல்றபடி அவர் நல்லபடியாகவும் இருக்கலாம். அவர் முகத்தை காட்டுவதன் மூலமாக திரும்ப அவருக்கு செல்வாக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த சந்திக்க விடாம செய்திகளை பரிமாறிடுவார் என்பதற்காக கூட அவங்க அப்படி வச்சு இருக்கலாம். அல்லது வந்து நெசமாகவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே காலி கூட பண்ணி இருக்கலாம். அந்த சந்தேகப்படுற மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த அரசாங்கம் இப்போ உங்களால உறுதியா ஒரு உயிருடன் இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, இவ்வளவு விமர்சனங்கள் உலகமெல்லாம் கேள்வி வந்த பிறகு கூட அந்த அரசாங்கம் ஒரு வீடியோ இதுல சிசிடிவி மூலமாக அவரை காட்டலாம்ல. நீ குடும்பத்தார பார்க்க விடாம போ, பரவாயில்ல. ஜெயிலான்னு இருக்காரு, உங்க கண்ட்ரோல்னு இருக்காரு. சிறையில் உள்ள சிசிடிவி கேமரா வச்சு இதோ சாப்பிடுகிறார், இதை படுத்திருக்காரு பாருங்க, இத்தனை மணிக்கு எடுத்த வீடியோன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தினால அதை காட்ட முடியாதா? அதான அது சரியான பதிலா இருக்கும். அவர் கொன்னுட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு இந்த அரசாங்கத்தை அறிக்கை நம்புவாங்களா? இது நம்பிக்கையற்ற அரசாங்கமா இருக்கிறது. மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இப்படி இருக்கிறது. அப்ப நம்பிக்கைன்ற ஒரு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அவர் நல்லா தான் இருக்காரு, ஆரோக்கியமா இருக்காரு, சோமா இருக்கிறாருன்னு சொன்னா இருந்தா சந்தோஷம்தான். ஆனா எப்படி மக்கள் நம்புவாங்க? இந்த ரீசன் 6 மாசமா யாரும் பார்க்கலையே, குடும்பத்தை மகன் கூட பார்க்கலையே. மகன் கூட பார்க்கலன்னு சொன்னா என்னமோ நடந்திருக்கிறது. அது கிட்டத்தில் நடந்ததான இருக்க வாய்ப்பு இல்லை. 6 மாசமா பார்க்கலன்னா 6 மாசத்துக்கு முன்னே காலி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமாகுது. 6 மாசமா பார்க்க விடலன்னு சொன்னா அது நடந்து 6 மாசம் கூட ஆயிருக்கலாம். அதை வந்து இப்ப இவ்வளவு நாள் வந்த பிறகு உங்க கேள்வியை கிளப்புறாங்கன்னு வருது. அதனால வந்து இவர் கொன்னுட்டாங்கன்ற ஒரு செய்தி யார் மூலமா வருதுன்னா, அந்த மகன்களுடைய ஊகம். மகன்களுடைய ஊகம் தானே தவிர சிறையுடைய அதிகாரி சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் சொன்னாருங்கிற அப்படி வரல இந்த செய்தி. இந்த செய்தி வந்து ஆப்கானிஸ்தான் இல்ல ஆப்கானிஸ்தான் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த பேட்டியில அவர்கள் இந்த கேள்வி எல்லாம் எழுப்பியிருப்பாங்களா? அந்த வீடியோ இன்னைக்கு உலகம் முழுவதும் போகுது இல்ல. இது பாகிஸ்தான் அரசுக்கு நெருக்கடி ஆகாதா? என்னங்க ஒரு முன்னாள் அதிபர், ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் வீரருடைய பையனும் பொண்ணும் உட்காந்துட்டு எங்க அப்பா எங்க அப்படின்னு ஒரு இன்னொரு நாட்டு சேனலுக்கு பேட்டியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் பதில் சொல்லலைங்கிறப்ப ஒரு சர்வதேச சமூகம் இதை வேடிக்கை பார்க்குதே. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அப்படி நினைக்கத்தான் செய்வாங்க. ஆனா இவங்க தம்மியாக்கி ராணுவத்துக்கு அந்த கவலையே கிடையாது. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ராணுவம். ராணுவம் என்ன செய்யும்னா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா, நான் நினைச்சதான் செய்வேன் அப்படிங்கிற கொள்கையில் உள்ள ராணுவத்தின் கையில் ஆட்சி இருக்கு. பேருக்கு தான் இவங்க அதிபராக இருக்கிறாங்களே தவிர ஆட்சி அதிகாரம் எல்லாமே ராணுவத்தின் கையில தான் இருக்குது. ராணுவத்தின் கையில் இருக்கும் பொழுது முனீர் கையில தான் இருக்கா? முனீர் தானா? முனீர் விமர்சனங்களை அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ராணுவத்துக்கு அந்த கவலை இருந்தா ராணுவத்தில் இருக்க முடியாது. 1000 பேரை கொள்ளுவாங்க. அவன் அப்படி கேட்பானா இப்படி கேட்பானு நினைக்க விட மாட்டாங்க. நீ பாட்டு கேட்டுட்டு கடை, நீ உன்ட்டு ஓட்டு வாங்க போறேன்னா, உன்ட்டு நான் ஓட்டு பிச்சை எடுத்து கொண்டு வரப்போறேன்னா, நான் அதிகாரத்தை கொண்டு உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ ஓட்டு பிச்சை கேட்கறவன் தான் இதுக்கெல்லாம் பயப்படுவான். மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்க வேண்டி இருந்தால் தான் பயப்படுவான். இவனுக்கு முனீருக்கு வந்து அந்த அந்த நிர்பந்தம் கிடையாது. அவன் சாவர வரைக்கும் என்ன செய்வான் இருக்குவான். அதுக்கு மேலே கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிடுவான். அதிபராக இருப்பான். வயசான பிறகு கூட என்ன செய்வான், இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படி கூட பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால அவர்கள் வந்து உலகத்துக்கு இராணுவ ஆட்சிகள் பதில் சொன்னது கிடையாது. எந்த காலத்திலையும் இராணுவ ஆட்சிகள் பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா மக்களை அணுகுனாத்தான் பதில் சொல்லுவான். மக்கள் அணுக அவசியம் என்ன இருக்கு அவனுக்கு? அவனை வந்து நீங்க ஓட்டு போட்டா தேர்ந்தெடுத்தீங்க, ராணுவ தளபதியை நியமிச்சிங்க இல்லை தானே? அதான் ராணுவ பலத்தை கொண்டு வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டான். அதனால வந்து என்னதான் உலகம்லாம் இந்த பேசினாலும் சரிதான், அவன் ராணுவம் என்ன செய்யறான்னா, அவரை நெசமா காலி பண்ணியிருந்தான்னா வாயை திறக்கவே மாட்டான். அது நெசமா இருந்தாரு சொன்னா நம்ம அதை காட்டி அது ஒரு இதை உண்டாக்க வேணாம். அவர் செத்துட்டாருன்னு பரவட்டும், நல்லதுதான் அப்படி கூட நினைப்பான். அவர் செத்துட்டாருங்கிற பரவனா கூட நல்லதுதான், அவர் பக்கம் இந்த ஆதரவுலாம் குறைஞ்சிரும்
செத்துட்டாருன்னு கன்ஃபார்மா போனாதான் கலவரம் வரும், டவுட்ல வச்சிருவோம்னு கூட நினைக்க நம்மள ராணுவம். அப்படி ஒரு டவுட்ல இருந்துச்சுன்னா அவருடைய கட்சி சதஞ்சு போயிடும், கட்சி ஓடி போயிடும், இருக்கவே மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி செய்வாங்க. அப்படிதான் தெரியுது. இம்ரான்கான் இது வந்து உலகத்துல யாராலையும் அதோட உண்மையை கண்டறிய முடியல. இப்ப இம்ரான் இருக்காரா கான் இல்லையா? வந்து இல்ல இப்ப இம்ரான் கான் அமெரிக்க எதிர்ப்பு ஆட்சியை நடத்தினாரா, அங்க பாகிஸ்தானுடைய மத அடிப்படைவாதத்துக்கு எதிராக இருந்தாரா, ராணுவ ஆட்சிக்கு எதிராக இருந்தாரு? நீங்க அங்க உள்ள மத அமைப்புகள் வந்து இம்ரான் கானுக்கு சப்போர்ட்டா இருந்ததா, இல்ல இவர் கொஞ்சம் அதுக்கு எதிராக இருந்தாரா? அவர் வந்து இப்ப உள்ள ஆட்சியாளரும் சரி, அவர் இம்ரான் கானும் சரி, மத ரீதியான விஷயங்கள்ல வந்து ஆர்வம் காட்டுறவங்க கிடையாது. கரெக்டா இருக்கணும்னு நினைச்சார்கள் தான் இம்ரானை தவிர, அவர் மத அடிப்படையில் இதை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சது கிடையாது, அவரும் கிடையாது, இப்போ இருக்கிறவங்களும் கிடையாது. என்ன அதனால வந்து அது பிரச்சனையே கிடையாது. மத அடிப்படையில் ஜின்னாவே மத அடிப்படையில் பிரிச்சுக்கிட்டு போய் அவர் ஆட்சி பண்ணலையே, மத அடிப்படையில் ஒரு ஆட்சி பண்ணலையே, வேறு தானே சொன்னார். அதனால வந்து மத அடிப்படை என்பது நாட்டில் ஒரு பிரச்சனைலாம் இருக்காது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இவர் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் பாகிஸ்தானை முன்னேற்றக்கூடிய வகையில் ஆட்சியை கொண்டு போகணும், குறிப்பாக இந்தியாவோட நட்புறவோடு இருக்கணுங்கிற நம்ம அக்கறையாக இருந்தார். பக்கத்து நாட்டை பகைச்சிக்கிட்டோம்னா நம்ம காசு வீணாக போகும், நிறைய செலவழிக்க வேண்டி வரும், இராணுவத்துக்கும் ஆயுதத்துக்கும் அதுக்கு நம்முடைய பணத்தை பூரா அதுக்கு செலவழிக்க வேண்டி வரும். பக்கத்து நாட்டோட நட்போடு இருந்தோம் என்று சொன்னால் அந்த நிதி ஆதாரத்தை வந்து நாட்டை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம், நாட்டுடைய வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கிற ஒரு சிந்தனையாளராக இருந்தார் இம்ரான் கான். வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டிய சில விஷயங்களை சமரசமாக தான் போகணும், எதுக்கு எடுத்தாலும் யாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை அவர் இருந்தாருன்னா இந்த ஆப்கானோட கூட சண்டை வராது, அதனையும் அனுசரித்து போயிருப்பார். இந்த முருகன்லாம் இல்லாமல் அவருடைய தன்மை வந்து இல்லை. இப்போ இராணுவத்துக்கு கிடையாது, இன்னைக்கு சண்டை இந்தியாவோட சண்டை, ஆப்கானோட சண்டை, எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ உள்ள ஆட்சியாளர்கள். ஸோ இப்போ அமெரிக்கா இம்ரான் கானை விரும்பல. இம்ரான் கான் மாதிரி ஒரு ஒரு ஃபார்வர்டு திங்கரை, நாட்டை வளர்ச்சி அடையணும்னு செய்யக்கூடியவர் விரும்பல. அவர் ஒரு கைப்பாவையா இல்லை அமெரிக்கா விரும்பலைங்கிறதுக்கு ஆதாரம் தான் முனீரை கூப்பிட்டு ட்ரம்ப் பேசினதை. விரும்பலைங்கிறதுக்கு ஆதாரம் தளபதியை கூப்பிட்டு ராணுவம் அங்கே ஒரு ஆட்சி இருக்குது அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாம இவனை கூப்பிட்டு பேசுனது எதை காட்டுது? அதான் நீங்க சொல்றதான் காட்டுது. இம்ரான் மாதிரி ஆள் ராணுவம் தான் நமக்கு வேணும். இந்த மாதிரி பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி கை ஓங்குனதுக்கு அமெரிக்கா தான் முக்கியமான காரணம். எல்லாத்தையும் சுட்டு சுட்டு கொண்டாங்கல்ல, எல்லாத்துக்கும் காரணம் வந்து அமெரிக்கா தானே. அதனால ராணுவ ஆட்சியின் கீழே இருந்தா தான் நமக்கு ஒரு அதிபரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும். மக்கள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்டோன்னு மாறிக்கிடுவாங்க. ராணுவ ஆட்சிக்காரன் மக்களுக்காக மாறிக்கிற மாட்டான். நீ மக்கள் என்ன பண்ண அம்புட்டு மக்களும் எதிர்த்தாலும் நான் ராணுவ ஆட்சிக்காரன் எதிர்த்து செஞ்சுட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வேணுங்கிறது அமெரிக்காவுடைய நிலைப்பாடு. எல்லா காலத்திலையும் அவங்க ராணுவ ஜியாவுல் ஹக்கில் இருந்து எல்லாரையும் அவங்க ஆதரிக்கத்தான் செஞ்சாங்க அமெரிக்காவில். கண்டிப்பா இது ரொம்ப ஒரு புதிரான விஷயமா இருக்கு. நமது அண்டை நாடு, அந்த நாட்டினுடைய ஒரு அதிபர் நமது நாட்டினுடன் ஒரு நேசத்தை பேணணும்னு நினைத்த ஒரு மனிதர். இந்த அமெரிக்க வல்லாதிக்க சக்தி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரங்கள் இதெல்லாம் சேர்ந்து மக்கள் ஆதரவு பெற்ற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை காணாமாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை. இவ்வளவு பெரிய பிரபலமான மனிதருக்கே இந்த நிலை என்றால் நமக்கெல்லாம் அச்சமாக இருக்கு. இந்த நிலை கண்டு நம்ம ஏன் பதறோம்னா, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த இம்ரான் கான் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ஒரு நாட்டில் அப்போ என்னதான் சட்டம் இருக்கு, ஒரு தனி மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, என்ன வேணாலும் நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சர்வாதிகார விஷயத்த நம்ம பேசாமல் உரையாடாமல் இருக்க முடியாது இல்ல. இப்போ சர்வதேச சமூகத்துல இது மாதிரி நேர்காணல் வருதுங்கிறது ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை தரலாம் இல்லையா? அதற்காக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பாப்போம் உங்களுடைய சர்வதேச பார்வையில இருந்தும் ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்தும் பாகிஸ்தானுடைய பாலிடிக்ஸ் எப்படி அணுகணுங்கிற உங்களுடைய முறையில இருந்தும் இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.